மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா வந்து நான் வந்து மேட் இன் ஃப்ரெண்ட்ஷிப். தே ஆர் மை மிரர் ஆல் த டைம். நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் தப்புக்கு ரைட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் மிரர். whenever I start something they'll say like இது கரெக்டாக வரும் பண்ணு, இது தப்பாக வரும் பண்ணாதுன்னு. அதனால் இன்றைக்கி இங்கே நின்று இந்த 7 படங்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கே நின்று பேசலைன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நண்பர்கள். ஸோ ஐ ஷுட் தேங்க் தம் ஆல். லைக் இங்கே இருக்க நண்பர்கள் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொமெண்ட் ஃபார் மீ. 7 படங்கள் இன்றைக்கி ஒரு படம் எடுத்து வெளியே கொண்டு வரதுக்குள்ளே அவனுக்கு காதில் கண்ணில் மூக்கிலலாம் புகை வந்துருது. நீ எதுக்கிட்ட 7 படம் அப்படின்னு இனிஷியலாக என்னுடைய நண்பர்களே கேட்டாங்க. இல்லை சில பேர் சொன்னாங்க, இந்த 7 படத்துக்கு போடுற காசை தூக்கி ஒரே படத்தில் போட்டு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணி வெளியே வந்துடலாமே, ஏன் 7 படம் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக நான் சினிமாவில் ஒரு டைரக்டராக தான் உள்ளே வந்தேன். அதுக்கு கலை இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமாக தெருவாக கதை சொல்லி நிறைய பேர் அறம்போதையில் கதை கேட்டு, நிறைய பேர் தூங்கிட்டே கதை கேட்டு, ஒருத்தர் பைக்கில் பின்னாடி கூட வச்செல்லாம் கதை கேட்டார். இதே 16 வருஷம் ஓடி போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் கையில் ஒரு 50 கதை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 50, 51 ஆச்சு, 51, 52 ஆச்சு, அப்படியே 52, 53 போச்சு. சரி, நம்ம வருஷத்துக்கு 3 படம் பண்ணலைன்னா சாகங்குள்ளே எல்லா படத்தையும் பண்ணி முடிக்க முடியாதா, பண்ணலான்னு சொல்லி தான் இனிஷியலாக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ போய் சில பேர்கிட்ட பிச் பண்ணும்போது அவங்க சொன்னது, இதை ஏன் நீ வந்து உனக்காக மட்டும் பார்க்குற, யூ கேன் பி 3 படம்லாம் வருஷத்துக்கு பண்ணால் டயர்ட் ஆகிடுவா, அதுக்கப்புறம் படத்து மேலே ஆசை போயிடும். ஸோ உனக்கு பிடிச்சதில் இருக்க பெஸ்ட் 10 ஸ்டோரிஸ் மட்டும் நீ பண்ணு, மிச்சம் எல்லாமே ஜஸ்ட் ஹெல்ப் அதர்ஸ். உன்ன மாதிரி வாய்ப்புகள் தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒரு விண்டோவாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. அப்போ தான் இந்த படங்களுக்கு ப்ரப்போசல் போட்டு வருஷத்துக்கு 10 படம் பண்ணலாங்கிற ப்ரப்போசல் போட்டு கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டேன், பிச் பண்ணேன் லைக் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டை. ஸோ இதில் மலேசியா போனப்போ கிட்டத்தட்ட தனபால் சார் வந்து எனக்கு கங்காரு குட்டி மாதிரி கூட தூக்கி வச்சுட்டு, குண்டு சீக்கிரம் கோனை சீக்கிரம் படம் பண்ணோமா அப்படிங்கிற லெவலுக்கு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தனபால் சார் தான் எனக்கு லைக் ஐ ஷுட் தேங்க் யூ. அண்ட் தனபால் சார் இன்ட்ரடியூஸ் மீ டு நளினி முத்தையா. நளினி தான் இன்னைக்கு இந்த 7 படங்கள் வந்ததுக்கு காரணமான டாக்டர் புருஷோத்தமன் அண்ட் ராஜா சார் அவருடைய பிரதர். இவங்களோட என்னை அசோசியேட் பண்ண வச்சது நளினியோட கம்பெனி மார்க்ஸிஏ சொல்லி கன்சல்டன்சி சொல்லி. தே ஆர் த ஒன் ஹூ வாஸ் மார்க்கெட்டட் திஸ் 7 films concept. I should thank Nalini for this. Thank you, Nalini. This like it's a wonderful wonderful association. So then finally Dato Purushottam is not here today. இன்னைக்கு வரல, இன்னைக்கு அவங்களாம் வர முடியல. அவங்க தம்பி ராஜா வந்திருக்காங்க. இவங்க கதையை கேட்டு அதை ஃபில்டர் பண்ணி இது நிறைய நியூ டேலண்ட்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறதா இருந்தால் அதை பண்ணலாம் ராஜேஷ். இது ஒரு சுயநலமான ஆக்டிவிட்டியாக இருந்தால் அது வேணாம். இனிஷியலாக அவங்க என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான். மேபி கதை நல்லா இருக்கலாம், படம் நல்லா இருக்கலாம், நல்ல ஃபில்ம் மேக்கராக இருக்கலாம், நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வில் டூ இட். கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் பண்ணலாம். லெட்ஸ் டூ இட். உங்களுக்கு சினிமா பற்றி தெரியும், எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு மலேசியன் மீடியா தெரியும், பட் எங்களுக்கு இந்தியன் மீடியா பற்றி ஓகே வில் ஆல்சோ கெட் டு நோ. பண்ணிக்கலாம், ஒரு விஷயமே கிடையாது, லெட்ஸ் ட்ரை இட். ஸோ அதனால தான் அதுக்கு நான் இனிஷியலாக பிச் பண்ணும்போது வெறுங்கையில் கல் எரிஞ்சா சரியாக வராது, வெறுங்கையில் எரிஞ்சா சரியாக வீசின காற்று தான் ஒரு விரதம் வராதுன்னு 2 படங்கள் ஏற்கனவே நாங்கள் ஷூட் பண்ணிட்டேன் பட்ஜெட் போட்டு. முதல் படம் வந்து இப்போ ஜனவரி மலையில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. 2வது படம் லந்து ஒபாமா ஃப்ரம் மதுரை வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் ஆல்சோ லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. 3வது படம் என்னுடைய அசோசியேட் ராஜ் இயக்குனராக அறிமுகமாகறான், கடவுள் இருக்கான் குமார். அது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு, இன்னும் செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் போகிறோம் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம். இந்த 3 படங்களை ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டு தான் ஐ வெண்ட் அண்ட் பிச் வித் த விஷுவல்ஸ். ஸோ தட் தே வில் ஃபீல் இட் ப்ராமிசிங் டு ப்ரொடியூஸ். ஏன்னா ஒரு கோ ப்ரொடியூஸராக உள்ளே வர்றது இன்றைக்கி அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 ஃபிலிம் வர ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் இண்டஸ்ட்ரி லைக் சினிமாக்குள்ளே அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் ராஜா அண்ட் டாக்டர் புருஷோத்தமன். லைக் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் அசோசியேஷன். மொரோவர் மிஸ்டர் கார்த்திக், ஐ ஹேட் டு டாக் அபவுட் ஹிம். ஏன்னா அந்த 7 படம் அப்படின்னு சொன்னதும் முதல் என்கிட்ட காது கொடுத்து கேட்டது அவர் தான். திரும்ப சொல்லு அப்படின்னாரு. ஸோ கிட்டத்தட்ட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி திரும்ப சொல்லு அப்படின்னாரு. திரும்ப 2-3 நாள் சொன்னேன். இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. அதை நம்பி தாங்க உங்கள்கிட்ட முதலே சொன்னேன் அப்படின்னா. இல்லைடா 3வது கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்திருக்கு, பண்ணுவோம். உனக்கு இது இனிஷியலாக நீ இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணணுமோ, இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், நீ வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன், லெட்ஸ் டூ இட் அப்படின்னு எனக்கு இனிஷியலாக சப்போர்ட் பண்ணேன் கார்த்திக் சார். வித்வுட் ஹிஸ் மை சீனியர் இன் இன்ஜினியரிங் காலேஜ். அவர் முடிச்சிடறேன், நான் முடிக்கல, அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் கார்த்திக் சார். எல்லாத்துக்கும் மேலே சுரேஷ், என்னுடைய நல்ல நண்பன். என்னுடைய வளர்ச்சியை கிட்டத்தட்ட கடந்த 15 வருஷமாக கூட இருந்து நிறைய தடவை கீழே விழுந்தப்போ தூக்கி விட்டு அந்த தோல் கொடுப்பான் தோல்ங்கிறது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சுரேஷ். நிறைய இடங்களில் நான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம்
சுரேஷ், அப்புறம் மிஸ்டர் ஜான் விஜய் இஸ் ஆன் த வே, வந்துடுவார். நடிகர் உங்கள் எல்லாத்துக்கும் அறிமுகமானவர். சுரேஷ் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப். என் லைஃப்பில் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய சினிமாவில் இன்றைக்கி நல்ல படங்கள் வெளியே வந்ததுக்கு நிறைய உறுதுணையாக இருந்திருக்காது. இன்றைக்கி தங்க மீன்கள் மாதிரி ஒரு படம், சூதுகவும் இல்லை பரதேசி ஆகட்டும், இந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் வந்ததுக்கு சுரேஷ் வந்து பியால் நோ தட், அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் எல்லாத்துக்கும் பரிச்சயமான விஷயம். ஸோ சுரேஷ் மாதிரி ஒருத்தரோட கையில் தான், ஒருத்தர் தான் இதை அனௌன்ஸ் பண்ணதை லான்ச் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு நண்பனாகவும் சரி, லைக் ஒரு ஏன்னோ சினிமா லவராகவும் சரி, சுரேஷ் மாதிரி ஒருத்தர் மூலமாக லான்ச் பண்ணவர் தான் என்னுடைய ஆசையே. ஸோ தட்ஸ் வை லைக் ஐ ஹேவ் சுரேஷ்யா. ஸோ தேங்க்ஸ் சுரேஷ், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் மச்சான். ஸோ ஹி இஸ் ட்ராவல் ஆல் த வே ஃப்ரம் தஞ்சாவூர் ஃபார் மீ. இங்கே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ ஹேவ் டு தேங்க் ரெண்டு பேர். நான் வந்து ஒரு எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேன் சினிமாவை பொறுத்தவரையும். கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி போகும்போது ஒரு நாள் நம்ம அஜித் சார், நாங்கள் அவர் கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவர் நீ லைஃப்பில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு கேட்டார். இல்லை எல்லாமே பண்ணோன்னு ஆசை அஜித், எல்லாமே பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்படி தள்ளிக்கிட்டு எல்லா பக்கம் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒன்றேன்னா நீ வந்து ஸ்கேட்டர் ஆகிடுவோம், ஃபோக்கஸே இல்லாமல் எல்லா பக்கம் காண போயிடுவேன், நீ அப்படியே டிசால்வ் ஆகிடுவேன், ஹேவ் அ ஃபோக்கஸ் அப்படின்னா. இல்லை அப்படி இல்லை, எனக்கு எல்லாமே பண்ணணுன்னு ஆசை. அப்போ ராஜேஷாக பண்ணாத ஒரு கம்பெனி நேமில் பண்ணேன். இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், 8 வருஷம் அப்புறம் பாரு நீ இது எங்கே போய் நிற்கும்னு சொல்லி அப்படின்னா. இல்லை என் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் காசு இல்லை அஜித் அப்படின்னா. நான் தானே ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டில் நீ ஸ்டார்ட் பண்ண சொல்லி எனக்கு அஜித்தும் ஷாலினியும் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அந்த காக்காவும் நரியும், ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ். எனக்கு உண்மையிலே லைக் இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா எங்கள் அஜித் ஒரு முக்கியமான காரணம். எவ்வளோ தேங்க்யூம், லைக் ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அட் எனி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய நல்ல ஒரு 17 வருட நண்பன், ப்ளஸ் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தலை. ஆப்வியஸ்லி இஸ் ஒண்டர்ஃபுல் மேன், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். இன்றைக்கி ஒரு ராஜேஷை உருவாக்குனது மறைமுகமாக அஜித். தேங்க்ஸ் அஜித். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த 7 படங்கள், இப்போ கிட்டத்தட்ட 2 படங்கள் முடிஞ்சது நானே சொன்னேன், 3ஆவது படம் ப்ரொடக்ஷன் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எங்களுடைய ஐடியா. அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக அந்த 7 படங்கள் வந்து ஒரு வார்மிங் அப் செஷன் தான். இதை வச்சு நாங்கள் இன்டர்நேஷ்னலாக இன்னும் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃப்ரம் US, UK அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உள்ளே கொண்டு வந்து வருஷத்துக்கு 10 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. அதான் நானும் டத்தோ மிஸ்டர் ராஜா கூட லாஸ்ட் நைட் கூட நாங்கள் அதான் பேசிகிட்டு இருந்தோம். இது மட்டும் கரெக்டாக வரட்டும் ராஜேஷ், வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவோம். லெட்ஸ் கிரியேட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லெட்ஸ் கிரியேட் குட் சினிமாஸ், நல்ல படங்கள் பண்ணுவோம். அதில் 7 படங்கள் பண்ணுதுன்னா 7 படம் பண்ணுறோன்னா அதில் ஒரு 3 படங்கள் நல்ல படங்களை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னாவே வி கேன் பேலன்ஸ், கீழே விழாமல் தெளிவாக ஸ்டடியாக போகலாம். இதே எங்களுடைய பிளான். இங்கேருந்து யாராவது ஒருத்தர் இந்த 7 படத்தையும் வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது ஒருத்தர் இருந்துருச்சு, யாராச்சும்? இல்லை நானே காட்டவா? பின்னாடி இருந்து யாராச்சும் ஒரு ஆள் ப்ளீஸ். நான் இல்லையா? அவ்வளோ டப்புங்க படம் எடுக்கிறது. எதையுமே மனசுல நம்ம எடுக்கிற கஷ்டம், போடுற பணம், நம்ம கஷ்ட நஷ்டம் எதையுமே வந்து ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆனவுடனே அது லிங்காவாக இருக்கட்டும், யாதா வேணாலும் இருக்கட்டும், மறந்துடுவாங்க. ஆனால் அந்த வலி பாருங்க, எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு தூக்கி நிறுத்துறீங்கள ப்ரெஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். ராஜேஷ் கண்ணன் இவர் வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம், என்னோட ஸ்டூடியோ, என்னோட பிஸ்னஸ் ஹெட் சுந்தர் மேலே வாங்க. என்னோட 20 வருஷம் நண்பர் இவர். இப்போது நான் நடிக்க போயிட்டனால சுந்தர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்டூடியோ 9. என்னோட டீம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறது இவர் தான். இஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் யூஎஸில் இருந்தார். இப்போது பிஸ்னஸ்க்காக வந்து நவ் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் பிஸ்னஸ். மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன் அவர் வந்து என்னோட நெருங்கிய நண்பர். ப்ளஸ் அவரும் நானும் சேர்ந்து அப்போல்லாம் சுந்தர் இருக்கார், ஒரு மீடியா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணோம். மிஸ்டர் அண்ட் மிஸ் ஐடி இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அவரை வச்சு பண்ணோம். ரொம்ப ஒரு நான் அவரோட சின்ன க்ரோத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். வடபள்ளியில் இருப்பார், ஒரு 15-20 இயர்ஸ் இருக்கும். அவர் சின்ன அந்த இது இன்டர்நெட்டில் உட்காந்துட்டு அப்பயே ரொம்ப ஆக்சஸ், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எவ்வளோ எண்ணங்கள். மனுஷன் வந்து எண்ணங்களை கொண்டு வந்து சிட்டியில் போட்டு அதை உருவாக்கி அது வெளியே வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம்.
அந்த மாரா வந்து இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரீசெண்ட் டேஸாக ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தா பெருமாள் ஏதோ படம் எடுத்தாங்க. எல்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்ல மாட்டேன். ஓகே, பெருமாள்னு ஒரு படம் எடுத்தார், அவர் பண்ணார். பட் மோர் தென் தட் இஸ் எ குட் ஆக்டர் டூ. நல்ல படம் அது. சில இதாக தான் சொல்கிறேன்ல, ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ் இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு வந்து நேரம், காலம், பணம் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. இன்றைக்கி வந்து ஃபாக்ஸ் அண்ட் க்ரோவுக்கு கை கொடுத்த நம்ம மலேசியன் குரூப், அவங்க பிரதர்ஸ் ப்ளஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து தமிழில், அதுவும் இந்தியாவில் தமிழ் படங்கள் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் 2015 நான் உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 2015 வந்த எல்லா படங்களும் வெற்றி அடைஞ்சிட்ருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் அது எல்லாத்துக்கும். ஒரு அதாவது வந்து அம்மா குழந்தை சாப்பிட்டா அம்மா சாப்பிட்ட மாதிரி, அம்மா சாப்பிட்டா குழந்தை சாப்பிட்ட மாதிரி தான். அது மாதிரி தான் எல்லா விஷயங்களும். ஒருத்தர் வந்து நல்லா இருந்தால் அது சார்ந்து இருக்கிற எல்லாருமே நல்லா இருப்போம். அது வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா மீடியா, ப்ரெஸ், அது விஷயங்கள் வந்து ஒரு விஷயங்களும் நம்மளை வந்து சார்ந்து இருக்கிறனால எல்லாரும் நல்லா இருப்போம். அந்த மாதிரி வந்து 2015 வந்த படங்கள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. என்னோட படங்கள் வந்து தொடர்ச்சியாக மார்ச்லேருந்து என்னோட ப்ரொடக்ஷன், கடைசி என்னோட படம் சலீம் ப்ரொடக்ஷன் பண்ணது. ரிலீஸ்க்கு வந்து வி ஹாவ் 3 மூவிஸ் எட்டு இது பண்ணுறோம். அதை தவிர வந்து சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஃபர்தர் மூவிஸ்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். எனக்கு ரிலீஸ் பண்ணுறதோட ப்ரொடக்ஷனில் ரொம்ப ஆசை போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ரிலீஸ் பண்ணி அதோட டேலி ஒரு அதான் சொன்னேன்ல, ஒரு 100 படங்கள், அதில் வந்து ஒரு 10 படங்கள் பார்த்து அதுலேருந்து ஒரு 5 படங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து 5 படங்கள் பெஸ்ட் மூவிஸ்ன்னு ரிலீஸ் பண்ணுவோம். அது ஸ்டூடியோ 9க்கு ஒரு நல்ல பேனராக கிடைக்கும். ப்ளஸ் நல்ல படங்களாகவும் அமையும். எங்களுக்கும் ரெவன்யூ வைஸும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 95 படங்களும் ரிலீஸ் ஆகாமல் போதில்ல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நான் இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பிராண்டை போட்டு குழப்பிட்டு, நான் ஏற்கனவே 3 பிராண்டு வச்சுருக்கோம் நம்ம. அதுக்கெல்லாம் குழப்ப வேணாம் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொடியூசரோட கஷ்டம் தெரிஞ்சு, ஸ்டூடியோ 9ல் சின்ன படமாக இருக்கட்டும், ஒரு அதாவது குவாலிட்டி வைஸ் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். என்னோட பேனரை கெடுத்துக்கிற மாட்டேன். பட் இருந்தாலும் சின்ன படமோ, பெரிய படமோ, நடுத்தர படமோ எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுற முடிவு பண்ணிட்டேன். இவங்க 7 படம் சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. 7 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா, ரொம்ப பெரிய விஷயம் அது. மலேசியன் கம்பெனிக்கு ரொம்ப பெரிய கும்பிடணும்னு. அதனால் எவ்வளோ படங்கள் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ரிலீஸிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து ரிலீஸ் பண்ணும்போது வந்து என்னை சார்ந்தவங்க எல்லாருமே சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஒரு மிஸ்அப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது வந்து அது எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த டைம் கொஞ்சம் தடங்கல் இருக்கும். அதை பற்றி எல்லா இண்டஸ்ட்ரி, எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்க வேண்டியதான். பட் எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸ்டூடியோ 9க்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸை நாங்கள் எப்போவுமே இது பண்ணுவோம். இப்போது ஒரு ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ பற்றி ஒரு கேட்சியான விஷயம் என்னென்னா, அந்த டைட்டில் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ப்ரொடக்ஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. தமிழில் அதை இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். இவர் 7 படங்கள், நான் ஃபஸ்ட்டே வந்து சொன்னேன்ல, 7 டைட்டில் நான் வச்சுருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி டைட்டில் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்குது. நீங்கள் 2 செகண்டில் டைலாக் யோசிச்சிங்கன்னா நான் வந்துடும் உங்களுக்கு. 7 எனக்கு சத்தியமாக இப்போ வரல, இல்லைன்னா நான் வரிசையாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வந்து பார்த்தோன்னே இவர் சொல்லும் போது எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் அதில் வந்து லந்து, செம்மையாக இருக்கும். லந்து அப்படிங்கிறது அந்த மதுரைக்கார லந்து. அவர் டோன் பண்ண, அது சசிகுமார் அண்ணன் அங்கே தாரத்தப்பட்டையில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன்னா, இங்கே வந்து அந்த டைட்டில் அவர் பேசும்போது பார்த்தோன்னா அப்படியே அவர் டோனு, அவர் மூஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அவர் மாதிரி இருந்துச்சு, சசிகுமார் அண்ணன் மாதிரி. வாழ்த்துக்கள் மாமா, நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டைட்டில் வந்து ஒரு கேட்சியாக வைக்கிறாரு. இது என்னடா 7 படங்கள், இது எப்படி இருக்கும்? இவர் சும்மா ஒரு 7 படம் மலேசியன் கம்பெனி கூப்பிட்டுட்டு போட்டு காமிச்சிட்டு காணாமல் போயிடுவாருன்னு நினைக்காதீங்க. அவர் அப்படி கிடையாது. இவரோட கஷ்டம், அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இவரோட வெறி, அதாவது சினிமா வெறியன்களில் இவர் முக்கியமானவர். இந்த படங்கள் எல்லாமே ஒரு படங்களும் கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேணால் உங்களுக்கு ட்ரைலரில் அப்படி இருக்கலாம். பட் அதோட குவாலிட்டி, அதை சொல்ல வந்த விஷயங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணால எந்த அளவுக்கு எசன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இது சூதுகம் டைப் ஆஃப் மூவிஸும் இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சில கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 7 படங்களும் வந்து 3 படங்கள் இல்லை சார், 7ல் 3 இல்லை, 7மே ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு படம் எடுங்க.
ரொம்ப நல்ல விஷயம். ஏதோ கண்டிப்பாக ஹிட் ஆகணும். இந்த 2015 எல்லா படங்களும் எனக்கு டார்லிங் ஹிட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ஆம்பளை ஹிட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இது எனக்கு மிகப்பெரிய இது என்னென்னா, ஆஸ்கார் சுரேஷ் அண்ணன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ். நான் கேட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி ஃபோன் பண்ணி ஷூட் முடிஞ்சோன்னு, அண்ணன் எவ்வளோண்ணே ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோண்ணே வந்திருக்கு, கேரளா அவ்வளோ தூரம் வந்திருக்கா, தெலுங்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வளர்ந்தாங்கன்னா நம்ம எப்பயாச்சும் கை கொடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு எண்ணம் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். ராஜேஷ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். அப்போ அவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சுட்டு வந்திருந்தார். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு ஆப் டிவி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செய்கிறோம். அவர் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவார். நான் ஏதோ டைரக்ஷன் பண்ணுறேன்னு எல்லோரும் ஏமாற்றிட்டு அலைஞ்சிருந்தேன். பட் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் உங்களோட இளமை புதுமை டு ஃபிலிப்ஸ் சூப்பர் 10 டு சேனல் வீல சிம்ப்ளி சவுத்துன்ற ஷோ, ஸ்டார் மூவிஸில் டெக்கன் ட்ரீம்ஸ், இந்த மாதிரியான டெலிவிஷன் ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஸ்ட்ரென்த். அப்போவே ரொம்ப பரபரப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் தனியாக டிஐடின்னு ஒரு ஸ்டுடியோ வச்சுருந்தார். இஸ் அ கிரேட் டிசைனர் டூ. அதாவது ஆல் இன் ஆல் அழகராஜான்னு சொல்லலாம். பட் இட்ஸ் இன் அ வெரி குட் வே. ஏன்னா அவர் எது எடுத்தாலும் அதில் வந்து ட்ரைஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் ஈவன் இந்த கலர்ஸ், அவருடைய டிசைன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் அட்வர்டைஸிங்க்கு எது கேட்டாலும் அதை வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணுவார். பட் இட்ஸ் நாட் வெரி ஜாரி அண்ட் இட்ஸ் வெரி கிளாஸி. அந்த மாதிரி எந்த வேலையை எடுத்தாலும் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் நாட் ஆன் ரெகுலர் பேசிஸ், பட் ரியலி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வெளியே வரும்போது அந்த வச்சிருந்த ஹோர்டிங்ஸில் அதில் பெயர்கள்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஒரு படம் கூட எடுத்து, பெருமான் அப்படின்ற ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வேறு நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், லந்துன்ற ஒரு படத்தில். அவங்க பிரதர் சொன்னாங்க இட்ஸ் அ வெரி நைஸ் டைட்டில். அண்ட் ஆல்சோ படத்துலேயும் அந்த மாதிரி பயங்கரமான லந்துலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ another ஃபில்ம் அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் மோர் தென் எவ்ரிதிங் என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட், என் தம்பி. அண்ட் என்றைக்குமே அவன் பெரிய ஆளாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஐம் ஷுர் இஸ் கோயிங் டு மேக் இட் பிக். பேசிக்கலி நான் தான் வந்து இந்த கியூ லாரிட்னு மலேசியன் கம்பெனி டைரக்டர். அண்ட் ஆல்சோ இந்த கியூ லாரிட்டில் வந்து 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் அ ஃபேமிலி பிஸ்னஸ். அண்ணனால் வர முடியல இன்றைக்கி. அவர் பேர் டத்தோஸ்ரீ டாக்டர் புருஷோத்தமன். எங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது வந்து இங்கே வெளியாகி, மலேசியாவிலேருந்து வெளியாகி வாட்டி ஒரு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். 1 இல்லை 7 ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா தான் வாட்டி. அதுக்கு ரொம்ப விஷயம் நடந்துச்சு. கேட்டோன்னே நம்ம கொடுக்கல. ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் இழிச்சோம், 7 படம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் எங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பியூர்லி ஒரு 20 இயர்ஸில் ஆயில் அண்ட் கேஸில் இருக்கோம், பெட்ரோகெமிக்கலில் இருக்கோம். டத்தோஸ்ரீயும் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார். அவரை பார்த்து மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 4 வருஷம் முன்னுக்கு வந்து இந்த கியூ லாரிட்னு ஒரு கம்பெனியை நாங்கள் உருவாக்கிட்டு இன்டர்நேஷ்னல் கார்பரேட் ஈவெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கொரியா, ஜப்பான், கால்ஃப் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மலேசியாவில். இப்போ 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆகிறப்ப யோசித்து பார்த்தோம், என்ன செய்யலாம் அடுத்த வருஷம் அப்படின்ட்டு. ஸோ வை நாட் வி கோ இன்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு. அப்போ வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் வச்சு நாங்கள் மலேசியாவில் லோக்கலாக கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து நம்ம மிஸ் நளினி வந்து எங்களுக்கு தெரிய வந்தாங்க, அவங்க ஃபேமிலி மூலிமா. கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அவ்வளோவா கன்வின்சிங்காக இல்லை. திரும்பி அப்ரோச் பண்ணாங்க. பிளான் என்னமோ கேட்க நல்லா தான் இருந்துச்சு, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். அதாவது காசு வருது அப்படின்னு தெரிஞ்சாக்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி வந்து செக்யூரிட்டி அவ்வளோவா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சரியான ஆளை நாங்கள் பார்த்து பேசலன்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்பெஷலைஸ் நம்ம ராஜேஷ் கண்ணா வந்தார். இமீடியட்டாக நம்ம பிஸியாக இருக்கிற டைமில் ஏர்போர்ட்லேயே மீட் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். மீட்டிங் நல்லா ஓடிச்சு. 2வது நம்ம அடிக்கடி மலேசியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் ஆளுங்க நல்லா பேசுகிறாங்க, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க நல்லா பேசுவாங்க, வித்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேட்ட கேள்விக்கெலாம் கரெக்டாக பதில் சொன்னார். கேட்ட கேள்வியோட கூட பதில் சொன்னார். சரி, அது ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம யோசித்து பார்த்தோம், விசாரித்து பார்த்தோம். லோக்கல் இண்டஸ்ட்ரி, மலேசியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் விசாரித்து பார்த்தோம். இங்கே சென்னையில் உள்ள நம்ம நண்பர்கள் கூடயும் விசாரித்து பார்த்தோம். அவ்வளோவா கான்ஃபிடென்ஸாக இல்லாமல் இருந்துச்சு. திரும்பி கூப்பிட்டோம். இதே மாதிரி ஒரு 4-5 மாதம் டிஸ்கஷன் போணுச்சு. ஒரு 12-14 தடவை நாங்கள் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. எதை வச்சு வந்துச்சுன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த டியூரேஷன்
அதாவது நாங்கள் 4-5 மாதம் நாங்கள் வந்து இந்த டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பே இவர் வந்து படத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓட்டிகிட்டு இருக்காரு. 2 படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவரோட ப்ராக்ரஸ் ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாக இருக்குது. நல்ல ஒரு டீம் ஒர்க் இருக்குது. அவரோட டீமும் நல்ல ஒரு டீம் இருந்துச்சு. நாங்களும் 2 முன்னாடி விசிட் பண்ணோம். கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. 2வது பட்ஜெட்டும் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரன்ஸாக ரொம்ப லாஜிக்கலான ஒரு எஃபர்டபுளான பட்ஜெட்டாக இருந்துச்சு. அவர்கிட்ட பேசுனதில் வந்து ஒரு கேரக்டரும் நல்லா இருந்துச்சு, ஆட்டிடியூட்ஸும் கூட இருந்துச்சு. ஸோ இதை வச்சு சரி செய்யலாமே அப்படின்னு கொஞ்சம் நாங்களும் பார்த்தோம். அவர் போட்ட படத்தை கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. மோர் தென் 50 to 60%. அதுக்கப்புறம் ஓவரால் பட்ஜெட்ஸ் உட்காந்து பேசணும், ஃபைனல் டிஸ்கஷன் அண்ட் ஆல் தட். இதுக்காக நாங்கள் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம், ஒரு 7 பேர் மலேசியாவில். And also we get a lot of informations from Chennai. இது லாஜிக்காக நடக்கிறதா இல்லையான்ட்டு இதெல்லாம் வச்சு சார்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிசைட் பண்ணோம், ஓகே 7 is ready to go. இன்றைக்கி நான் இங்கே இருக்கனாக்கா இவங்களுக்கு எல்லாத்தையும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னாக்கா 7 மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்ட்டு நம்ம சொல்கிறது ஒன்று, ஆனால் இப்போதைக்கு 2 மூவி ரெடி ஆச்சு. 3வது மூவி ஆல்மோஸ்ட் 20% in progress or more than that. வெரி குட். பார்க்கவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தான் மாதம் 1 வருங்களேன், இன்னும் ஒரு 10 மாதம் இருக்க. டெஃபினெட்லி வி கேன் டூ இட். சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்தோம். ஓகே, அதாவது பெரிய பட்ஜெட்டில் பெரிய பெரிய ஹை லெவல் ஹீரோஸோ இல்லை ஆர்டிஸ்டோ வச்சு எடுக்கலாம் தான் நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் லெட்ஸ் திங்க் அபவுட் சம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நியூ காமர்ஸ். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். அதில் இந்த லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி வி வில் ஒர்க் டுகெதர். நினைக்கிறேன் 3வது படம் வந்து நம்ம சர்டன் சீன்ஸ் வந்து நம்ம மலேசியாலையும் எடுக்கிறோம். அதில் வந்து நம்ம மலேசியன் ஆர்டிஸ்டும் ரொம்ப பேர் இன்வால்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது. ஸோ ஐம் வெரி ஷுவர் டெஃபினெட்லி தெர் இஸ் நோ இஷ்யூஸ், நோ டவுட். 7 படத்தில் எப்படி அவங்க சொன்ன மாதிரி 3 நிச்சயமாக ஹீட் ஆகும். நம்ம எல்லாம் பார்ப்போம். 10வது எப்படியாவது முடிச்சிருவோம். 7 முடிஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது. அடுத்த வருஷத்துக்கு அடுத்த பிளான் பார்ப்போம். Hello YouTube viewers, subscribe to Red Pigs.